வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். நீட் தேர்வு பிரச்சினை, குறுவை சாகுபடி குறித்து ஆலோசனை. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். விவசாயிகள் பிரச்சினை, மாட்டிறைச்சி பற்றி பேரவையில் குரல் எழுப்ப முடிவு. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காஞ்சிபுரம் வருகை. காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தார். பொதுத் தேர்வுகளில் கருணை மதிப்பெண் நீக்குவது பற்றி ஆலோசிக்க மத்திய அரசு முடிவு. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நாளை தொடங்க உள்ள நிலையில் முதல்வர் பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பேரவை கூட்டம் கடந்த மார்ச் மாதம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து பேரவை கூட்டத்தொடர் நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. கூட்டத்தொடரின் முதல் நாளில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தொடரில் பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கை, அந்தந்த துறைகளின் அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இடம்பெறுகிறது. பேரவை கூட்டத்தொடரின் போது மாட்டிறைச்சி பிரச்சினை, வறட்சி மற்றும் விவசாயிகளின் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பிரச்சினையை எழுப்பும் என தெரிகிறது. இந்நிலையில் இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் குறுவை சாகுபடி, நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்டவை பற்றி விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை மதுரையில் சிறப்பாக நடத்துவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நாளை தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழக சட்டப்பேரவை நாளை கூட உள்ள நிலையில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டமானது சுமார் 30 நிமிடங்கள் வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாளை எழுப்ப வேண்டிய மக்கள் பிரச்சினை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பணம் பெற பேரம் பேசியதாக வெளியான வீடியோ பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்த வீடியோவை முக்கிய ஆயுதமாக கையில் எடுத்து இதனை பெரும் பிரச்சனையாக சட்டப்பேரவையில் எழுப்ப திமுக உறுப்பினர்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். குடிநீர் பிரச்சனை மற்ற அதெல்லாம் தளபதியே அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பிரச்சனையில் சட்டமன்றத்திலையும் நாங்கள் எழுப்புவோம்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நடக்கும். இந்த சூழலில் முதல் நாளான நாளையே இந்த வீடியோ விவகாரம் பெரும் பிரச்சனையாக வெடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் கோபிநாத். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். அங்கு அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அவர் அம்மனை தரிசனம் செய்தார். விமானப்படை விமானம் மூலம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்துக்கு வந்த பிரணாப் முகர்ஜி அங்கிருந்து பிற்பகல் 1:30 மணி அளவில் குண்டு துளைக்காத காரில் புறப்பட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். குடியரசுத் தலைவரை அமைச்சர் KC வீரமணி, மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, IG ஸ்ரீதர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற அவருக்கு கோவிலின் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் தரிசனம் செய்தார். பின்னர் சங்கர மடத்துக்கு சென்ற குடியரசுத் தலைவர் சங்கராச்சாரியார்கள் ஜெயேந்திர சரஸ்வதி, விஜேந்திர சரஸ்வதி ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றார். குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி சங்கர மடம், காமாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. பாதுகாப்பு பணியில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 2000 காவல்துறையினர் ஈடுபட்டனர். பொதுத் தேர்வுகளில் கருணை மதிப்பெண் வழங்குவதை நீக்குவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு CBSE 12ஆம் வகுப்பு தேர்வில் வேதியியல், கணிதம் உள்ளிட்ட பாடங்களுக்கான வினாத்தாள்களில் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் கேட்கப்பட்டு இருந்ததாகவும் அதனால் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என கோரி தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகாமல் தாமதம் ஏற்பட்டது. இதனால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டனர். இந்த சூழலில் இனிவரும் ஆண்டுகளில் பொதுத் தேர்வுகளில் கருணை மதிப்பெண் வழங்குவதை நீக்குவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE மற்றும் 32 மாநில கல்வி வாரியங்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் முழு உடல் பரிசோதனை மையம் அமைக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200 குழந்தைகளுக்கு காது கேட்கும் கருவியை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அங்கு செயல்பட்டு வரும் அம்மா முழு உடல் பரிசோதனை மையத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பழனிசாமி, தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் படிப்படியாக முழு உடல் பரிசோதனை மையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் முழு உடல் பரிசோதனை அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். இந்த மருத்துவமனை 16,500 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு 5 இடங்களிலே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது மத்திய அரசிடம் அந்த கோரிக்கை இருக்கின்றது. அவர்கள் பரிசீலித்து தமிழகத்திலே 5 இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும். கூவத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சசிகலா அணியினர் பணம் வழங்கியதாக தான் கூறியதாக வெளியான வீடியோ குறித்து அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியை சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் மதுரை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரான சரவணன் செய்தியாளர்களுடன் சந்தித்து பேசினார். அப்போது கூவத்தூர் விடுதியில் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக தொலைக்காட்சியில் தான் கூறியதாக வெளியான வீடியோவில் இருப்பது தாம்தான் என்றும், ஆனால் அதில் வரும் பேச்சு தனது இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அது தான் பங்கு பெற்ற பழைய நிகழ்ச்சியின் வீடியோ என்றும், வீடியோ ஆதாரம் முற்றிலும் பொய்யானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தொடர்புடைய தொலைக்காட்சிகள் மீது சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து வழக்கு தொடரப்போவதாகவும் சரவணன் தெரிவித்தார். அந்த சம்பவமானது முற்றிலும் தவறானது, பொய்யானது. நான் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. நான் இருந்தது வேற ஏதோ ஒரு நிகழ்ச்சி. வாய்ஸ் என்னோட வாய்ஸ் கிடையாது. அது மிமிக்ரி டப்பிங் பண்ண மாதிரி, அதாவது போலியான ஒரு வார்த்தை, ஒரு வாய்ஸ் ஏதாவது இருக்குது. சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை பற்றி நம்ம கேஸ் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம். தமிழக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்த வழக்கை விரைவாக விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் விசாரணையை விரிவாக நடத்த வேண்டும் என திமுக சார்பில் இன்று கோரப்பட்டது. எம்எல்ஏக்களிடம் பேரம் நடத்தப்பட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. ஆளுங்கட்சி சார்பில் அழுத்தம் அளிக்கப்பட்ட பிறகே பேரவைக்கு எம்எல்ஏக்கள் அழைத்து வரப்பட்டதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திமுகவின் கோரிக்கையை ஏற்று வரும் வெள்ளிக்கிழமை அன்று விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு எழுதியவர்களின் விடைத்தாள்கள் இன்று இணையதளம் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட உச்சநீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. இதனை அடுத்து நுழைவுத் தேர்வு முடிவுகள் ஓரிரு நாளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நுழைவுத் தேர்வு விடைத்தாள்களை மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ இன்று வெளியிட்டுள்ளது. விடைத்தாள்களை cbsc.neet.nic.in என்ற இணையதளத்துக்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதியவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் கடவு சொல்லை பயன்படுத்தி விடைத்தாள்களை காணலாம். விடைத்தாளில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் நாளை மாலைக்குள் 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தி முறையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை ஏற்கப்பட்டால் 1000 ரூபாய் திருப்பி தரப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஜூலை 12ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பை நடத்தும் வகையில் 5 நாட்களுக்கு முன்னதாக நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வகையில் 776 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தில்லியில் தங்கியிருந்து வாக்களிக்கும் விதமாக கூட்டத்தொடர் முன்னதாக கூட்டப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. விசாரணைக்கு உட்படுத்தாமல் நீதிபதி கர்ணனை தண்டிப்பதா? தொல் திருமாவளவன் கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. வறட்சியால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி விவசாயிகளில் 95% பேருக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்துள்ளார். அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மத்திய அரசின் 3 ஆண்டு சாதனைகள் குறித்த கருத்தரங்கம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இல கணேசன் கலந்து கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், ஆட்சியில் இருப்பவர்கள் செய்த தவறுகளை அவர்களே போட்டி போட்டுக்கொண்டு வெளிப்படுத்துகின்றனர் என்றார். ஆனால் மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஃபசல் பீமா யோஜனா என்கிற பயிர் பாதுகாப்பு திட்டத்தில் நான் அறிந்தவரில் தஞ்சையில் இருக்கிற 95% விவசாயிகள் ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் முழு விளைச்சல் ஏற்பட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த தொகையை மத்திய அரசாங்கம் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக தரும் என்கின்ற தகவல் எனக்கு தெரிய வந்திருக்கிறது. நீதிபதி கர்ணனை விசாரணைக்கு உட்படுத்தாமல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முறையாகுமா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நீதிபதி கர்ணன் மீது உச்சநீதிமன்றம் சாதிய பாகுபாடு காட்டி நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். கருணை அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தலையிட்டு நீதிபதி கர்ணனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அப்போது அவர் வேண்டுகோள் விடுத்தார். நீதியரசர் கர்ணன் அவர்களின் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் செய்ததாக சொல்லி அவரை அழைத்து விசாரிக்காமலேயே அவருக்கு 6 மாத கால தண்டனை, சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதர குற்றவியல் நடைமுறை சட்டத்தையும் பொருட்படுத்தாமல், மதிக்காமல் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் தெரிவித்தார். சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு குறுந்தகட்டை காவல்துறை ஆணையர் AK விஸ்வநாதன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய காவல் ஆணையர், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் இந்த குறும்படங்கள் சமூக வலைதளங்களிலும் திரையரங்குகள், மக்கள் கூடும் இடங்களில் ஒளிபரப்பு செய்யப்படும் என தெரிவித்தார். சாலை பாதுகாப்பு பற்றிய அறிவுரை சொல்வதற்காக தயாரிக்கப்பட்ட இந்த குறுந்தகடு இதை மக்களுக்கு கொண்டு சென்று இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. அனைத்து இதன் மூலமாகவும் மக்களுக்கு இந்த அறிவுரை குறும்படம் அனுப்பப்பட்டிருக்கான பணம் ஒதுக்கப்பட்டு அதை சரி செய்வதற்கான டெண்டரும் விடப்பட்டு ஆர்டரும் கொடுத்து விட்டோம். ஒரு 10-15 நாளில் அனைத்து பாதிக்கப்பட்ட சிக்னல்களும் சரி செய்யப்பட்டு. கோயம்புத்தூர் மாவட்டம் துடியலூர் அருகே நகைக்கடையின் கூரையை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளனர். துடியலூர் அடுத்த தொப்பம்பட்டியில் துரைராஜ் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற துரைராஜ் காலையில் வந்து பார்த்தபோது கடையின் மேற்கூரை உடைக்கப்பட்டு கடையில் வைக்கப்பட்டிருந்த 40 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் பேரில் துடியலூர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களின் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலியில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறில் 2 மகள்களை கொலை செய்துவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டார். மணலியில் உள்ள CBL நகரை சேர்ந்தவர் சங்கர், இவரது மனைவி ஆஷா. இவர்களுக்கு 13 வயதில் கவிதாலயா, 10 வயதில் காவ்யா என 2 மகள்கள் உள்ளனர். வடசென்னை அனல்மின் நிலைய கட்டுமானத்தில் கட்டுமான ஒப்பந்ததாரராக சங்கர் செயல்பட்டு வந்தார். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட குடும்ப தகராறின் காரணமாக ஆஷா தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் சோகமடைந்த சங்கர் 2 மகள்களுக்கு குளிர்பானத்தில் நஞ்சு கலந்து கொடுத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 3 பேரின் உடல்களை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள மணலி காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொசஸ்தலை ஆற்றில் வரவு கால்வாயில் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக விவசாயிகள் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளியப்பட்டு அருகே வெள்ளியகரம் கொசஸ்தலை ஆற்றில் வரவு கால்வாயில் 5 இடங்களில் தடுப்பணை கட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். ஆந்திர மாநிலம் கொசஸ்தலை ஆற்றில் தடுப்பணை கட்டினால்
அப்பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் வராமல் சுமார் 2000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் என்பதால் ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். சென்னை குடிநீருக்கு விவசாயிகளின் பாசனத்திற்கும் தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படும் என வேதனை தெரிவித்தனர். ஆந்திர எல்லையில் தடுப்பணை கட்டும் பகுதிக்கு திரளான விவசாயிகள் சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது. அவர்களுடன் ஆந்திர காவல்துறையினர் மற்றும் பல்வேறு துறை அலுவலர்கள் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினர். வருகிற வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை குறித்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கலைந்து சென்றனர். கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் மணல் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பலர் பங்கேற்றனர். அரசு விதிகளின்படி 1 மீட்டர் ஆழம் வரை மணல் எடுத்து அரசு விலையில் வழங்க வேண்டும், இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி மணல் விற்பனை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பெண்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அரசு விதிகளின்படியில் உள்ள 1 மீட்டர் ஆழத்தில் தொடர்ந்து மணல்கள் எடுத்து கட்டுமான தொழில் பாதிக்காத வகையில் அரசு விலையில் உரிய முறையிலே வழங்கிட வேண்டும். அதுபோன்று மாவட்ட மாவட்டங்களில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படாத வகையில் மணல் குவாரிகளை அதிக அளவில் உருவாக்கி மணல் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு. ஆசிரியர் பற்றாக்குறையால் பள்ளியை புறக்கணித்து தேனி அரசு கள்ளர் பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கருகநாக்கன்முத்தன்பட்டியில் உள்ள அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 240 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று வந்துள்ள நிலையில் 3 ஆசிரியர்கள் பணிமாறுதல் பெற்று சென்றுவிட்டனர். பணியில் இருந்த 3 ஆசிரியர்களை பணிமாற்றம் செய்ததை கண்டித்தும் தேவையான ஆசிரியர்களை பணியில் அமர்த்த வலியுறுத்தி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் சாலை மறியலை கைவிட்டு பள்ளியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் ஸ்கூல் அதிகமாக மார்க் வாங்குற ஸ்கூல் தேனி மாவட்டத்தில் எங்கள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. எங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லா டீச்சர்ஸையுமே இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த டீச்சர்ஸுமே எங்கள் ஸ்கூலில் இல்லை. இப்போ நாங்கள் வேறு ஸ்கூல் போகணுன்னா கம்பத்து வரைக்கும் போகணும், 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் வேணும், நாங்கள் நல்லா படிக்கணும், எங்கள் டீச்சர்ஸ் நிறையா வேணும். நாமக்கலை அடுத்துள்ள ஒருவந்தூர் பகுதியில் காவிரி ஆற்றில் மணல் குவாரி அமைப்பதற்கு விவசாயிகள் தடை செய்ய கோரி மோகனூரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கலை அடுத்த ஒருவந்தூர் பகுதியில் காவிரி ஆற்றில் புதிதாக மணல் குவாரியை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அந்த பகுதியில் ஆற்றில் மணல் எடுக்க ஆரம்பித்ததால் ஒருவந்தூர், காலப்பநாயக்கன்பட்டி, சேந்தமங்கலம், பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விவசாயம் பாதிக்கப்படும் என மோகனூர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முன்னதாக மோகனூர் கடைவீதியிலிருந்து கரூர் மார்க்கமாக செல்லும் சாலையில் திரளானோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். தங்கள் கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் குவாரியை மூடக்கோரி நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். அரசு மணல் குவாரி செயல்படுமானால் அதை சுற்றியுள்ள 25,000க்கும் மேற்பட்ட பாசன விவசாய நிலங்கள் பாலைவனமாக மாறிவிடும். ஒருவந்தூரில் அனுமதிக்கப்பட்ட குவாரி செயல்பட சுற்றி 12 நீரேற்று பாசனங்கள் செயல்படுகின்றன. இந்த குவாரி நடைபெறுமானால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும். எனவே இந்த குவாரிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்யத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். திருப்பூர் அருகே அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே முத்தூர் சாலையில் அமைந்திருந்த அரசு மதுக்கடை அகற்றப்பட்டதை அடுத்து இந்த கடை அருகில் செட்டிக்காடு தோட்டத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தினர் அமைத்தனர். இதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்ப்பையும் மீறி கடந்த 1ஆம் தேதி கடை திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கடைக்கு முன்பாக திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கேயே சமைத்து உண்டு போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் மதுக்கடையை அகற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். கடை வேண்டாங்க, எங்கேயே கொண்டு வச்சுட்டு பாருங்க, எங்களுக்கு வேண்டாங்க, எங்களுக்கு எங்கள் குழந்தைகள் இதில் தான் போகுது வருது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த கடை வேண்டாம், எங்க ஊரே அழைச்சிட மாட்டேங்க ஐயா, எனக்கு 4 குழந்தைய வச்சுட்டு என்ன மட்டும் எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த அரசாங்கத்தை பார்த்து எனக்கு அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், எங்களால் அதை வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க.
ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகராட்சியின் துப்புரவு பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் 7ஆம் தேதி ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான மாதங்களில் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்காமல் இழுத்தடிப்பதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று கோவை மாநகராட்சி அலுவலகத்தின் உள்ளே துப்புரவு பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கோவை மாநகராட்சி ஆணையர் விஜய் கார்த்திகேயன் துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக விரைவில் ஊதியம் வழங்கவும் பணி பலன்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பணியாளர்கள் கலைந்து சென்றனர். தொழிலாளர்களுக்கு இவருடைய மாத சம்பளத்தையும் மிக தாமதமாக கொடுத்தால் இவர்கள் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் கந்து வட்டிக்காரர்களை மாட்டிக்கொண்டு மிகப்பெரிய அளவில் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். ஆக எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மிகச் சரியாக 7ஆம் தேதி என்று சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் என்ற அனைத்து சலுகைகளும் முறையாக வழங்கப்பட வேண்டும். திருவள்ளூர் அருகே ரப்பர் கிடங்கில் ஏற்பட்ட தீயால் கரும்புகை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர். சோழவரம் அருகே தீயால் எளிதில் பற்றக்கூடிய பெல்ட் மற்றும் டயர் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. குப்பையிலிருந்து வெளியேறிய தீப்பொறி ரப்பர் பொருட்கள் மீது விழுந்ததில் தீப்பற்றி எரிந்தது. ரப்பரிலிருந்து வெளியேறிய கரும்புகை துர்நாற்றத்துடன் வானுயர எழுந்தது. இதனையடுத்து தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தும் அவர்கள் தாமதமாக வந்ததை அடுத்து அப்பகுதி மக்களே தீயை அணைத்தனர். தீயில் எரிந்து சாம்பலான பொருட்கள் அனைத்தும் பழைய ரப்பர் பொருட்கள் என்பதால் பொருள் சேதம் பெரிய அளவில் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரீபில்டு டயர் கம்பெனியாண்ட வெளியே கண்டமான டயர்கள்லாம் போட்டு வச்சு அதுவாக தானாக எரிய ஆரம்பிச்சுது. ஒரே புகை மூட்டமாக இருந்தது. நாங்கள் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி 1 மணி நேரமாக பார்த்தோம், வரவே இல்லை. அதனால் நாங்களே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு இருந்தோம். திருநெல்வேலி மாவட்டம் வசவபுரம் அருகே பாமாயில் ஏற்று சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சாலையில் எண்ணெய் ஆறாக ஓடியது. தூத்துக்குடி சிப்காட் வளாகத்திலிருந்து பாமாயில் ஏற்று சென்ற மினி லாரி திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் வசவபுரம் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் பாமாயில் கேன்கள் அனைத்தும் சாலையில் கொட்டியதோடு எண்ணெய் சாலையில் ஆறாக ஓடியது. தகவல் அறிந்து முரப்பநாடு காவல்துறையினர் விரைந்து போக்குவரத்தை சரி செய்தனர். NBA கூடைப்பந்து தொடர் சாம்பியன் பட்டம் வென்றது வாரியர்ஸ் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வங்கதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி 43 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். வங்கதேசத்தில் மோரா என்ற புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதனால் ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன. வீடுகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளிலேயே தங்கியுள்ளனர். கனமழை காரணமாக அங்கு மலை பிரதேசமான காங்கராச்சாரி என்ற இடத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 43 பேர் பலியாகினர். பலர் படுகாயமடைந்தனர். சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் பலியானவர்களை மீட்டனர். இந்த மண் சரிவில் ஏராளமான வீடுகள் பலத்த சேதமடைந்தன. அங்கு தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவில் நடைபெற்ற NBA கூடைப்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் அணி கிளைவ்லேண்ட் கவாலியர்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஆக்லாந்தில் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இரு அணிகளும் ஒன்றுக்கொன்று கடும் சவால் அளித்தன. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 129க்கு 120 என்ற புள்ளி கணக்கில் கோல்டன் ஸ்டேட் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. Green, alley-oop, Iguodala once again. Rushing up the floor. Three-pointer is good, but time is complete. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். நீட் தேர்வு பிரச்சினை, குறுவை சாகுபடி குறித்து ஆலோசனை.
ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். விவசாயிகள் பிரச்சினை, மாட்டிறைச்சி பற்றி பேரவையில் குரல் எழுப்ப முடிவு. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காஞ்சிபுரம் வருகை. காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தார். பொதுத் தேர்வுகளில் கருணை மதிப்பெண் நீக்குவது பற்றி ஆலோசிக்க மத்திய அரசு முடிவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.